முக்கிய செய்திகள். தமிழகத்தை மிரட்டிய பெஞ்சல் புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. புயலின் ஆக்ரோஷத்தால் மாமல்லபுரத்தில் வேரோடு சாய்ந்த மரங்கள். வட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை நீடிப்பு. ரயில்கள் தாமதமாக சென்றதால் பயணிகள் கடும் அவதி. சென்னையில் மழை நீரை அகற்ற போர்க்கால நடவடிக்கை. நிவாரணப் பணியில் 22,000 மாநகராட்சி ஊழியர்கள். இயற்கை பேரிடரை போன்றது பாஜக செயல்பாடு. நெறிமுறையற்ற கட்சி என பிரியங்கா காந்தி தாக்கு. வணக்கம். தமிழகத்தை மிரட்டி வந்த பெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடந்தது. வங்கக்கடலில் கடந்த 23ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நீண்ட தாமதத்திற்கு பிறகு நேற்று முன்தினம் பிற்பகல் 2:30 மணி அளவில் புயலாக வலுப்பெற்றது. அதற்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெஞ்சல் என்ற பெயர் சூட்டப்பட்டது. தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்த பெஞ்சல் புயலின் முன்பகுதி புதுச்சேரி அருகே நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கியது. அப்போது மாமல்லபுரம், மரக்காணம், கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுழன்றடித்த சூறாவளியால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. புயலின் தாக்கத்தால் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்ட நிலையில் அது கரையை கடந்தபோது கடல் அலைகள் 15 அடி உயரத்திற்கு ஆக்ரோஷமாக எழும்பின. புதுச்சேரியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. மேலும் வில்லியனூர், பாகூர், மண்ணாடிப்பட்டு, சொல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெருமழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டு விட்டு மழை பெய்தது. புயல் கரையை நெருங்கி வந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. மொத்தம் 55 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான பயணிகள் பரிதவித்தனர். சென்னைக்கு வர முடியாமல் பெங்களூர், டெல்லி உள்ளிட்ட விமான நிலையங்களிலும் பலர் காத்திருக்க நேரிட்டது. எனினும் சென்னைக்கான சிவப்பு எச்சரிக்கை நேற்றிரவு திரும்ப பெறப்பட்டது. இதையடுத்து அதிகாலை 1 மணி முதல் சென்னை விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. புயலின் தாக்கத்தால் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்தது. புதுச்சேரியில் 47 சென்டிமீட்டர், மரக்காணத்தில் 24 சென்டிமீட்டர் என மழை பதிவானது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 24 சென்டிமீட்டர் மழை பெய்தது. நள்ளிரவு 1 மணி அளவில் பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே முழுமையாக கரையை கடந்தது. இதையடுத்து தென்மேற்காக நகர்ந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. இதனிடையே சென்னையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விடிய விடிய தூய்மை பணியாளர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். மழைநீர் தேங்கிய சுரங்கப்பாதைகளில் ராட்சத மோட்டார்கள் உதவியுடன் மழைநீர் அகற்றப்பட்டது. இதனிடையே கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், தருமபுரி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. சென்னையில் பலத்த மழை காரணமாக வியாசர்பாடி, பேசன் பாலம் உள்ளிட்ட இடங்களில் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனால் சென்னை காட்பாடி வழித்தடத்தில் ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக சென்றதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். புயல் கரையை கடக்கும்போது பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் புழுதி புயல் போல கடற்கரை மணலை சூறாவளி காற்று விசிறி அடித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவொற்றியூர், தாங்கல், தியாகராயபுரம் பகுதிகளில் மாலை 5 மணி முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இருளில் தவித்தனர். பின்னர் இரவில் மின்சார இணைப்பு சரி செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் NLC நிறுவனத்தின் 3 சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காரனூர், அண்ணாநகர், அரியபெருமானூர், தியாகதுருகம், ஆலந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கோமுகி அணை முழு கொள்ளளவை நெருங்கியுள்ள நிலையில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஃபெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகள் கிடைக்க திமுகவின் பணி தொடரும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கனமழை, புயல் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது திமுக சார்பில் மக்களிடமிருந்து புகார்களை பெற்று தேவையான உதவிகள் செய்ய சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். மின்தடை குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் தெரிவித்த நபருடன் தொலைபேசி வாயிலாக பேசிய முதலமைச்சரிடம் சீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதுகுறித்து திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், ஃபெஞ்சல் புயல் பாதிப்புகளை அரசு ஒருபுறம் எதிர்கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கும் வேளையில் உதவி தேவைப்படுவோருக்கு முன்னணியில் நின்று உதவ திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூமை பார்வையிட்டு ஆய்வு செய்ததாக கூறியுள்ளார். பெறப்படும் கோரிக்கைகளை களத்தில் பணியாற்றும் நாடாளுமன்ற, சட்டமன்ற, மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக தொண்டர்களிடம் கொண்டு சென்று உரிய உதவிகள் கிடைக்க ஒருங்கிணைக்கும் திமுகவின் பணி தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழை நிவாரண பணிகளில் அலுவலர்கள், ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் ஈடுபட்டு வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மழைநீர் தேங்கும் இடங்களில் தண்ணீரை வெளியேற்றும் வகையில் 1686 மோட்டார் பம்புகள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் 100 HP மோட்டார் பம்புகள் 137 உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தேங்கிய 172 இடங்களில் மழைநீர் வெளியேற்றப்பட்டு மீதமுள்ள 381 இடங்களில் பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீர் போர்க்கால அடிப்படையில் விரைந்து அகற்றப்பட்டதுடன் பலத்த காற்றால் விழுந்த 110 மரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மாநகராட்சி சார்பில் 337 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் உத்தரவின்படி சென்னையில் உள்ள 386 அம்மா உணவகங்கள் மூலம் நேற்று 79,000 பேருக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழையையொட்டி சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள், பொறியாளர்கள், ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் மொத்தம் 642 கழிவுநீர் அகற்றும் இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் 144 நிவாரண முகாம்களில் 4,904 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததால் பெரிய பாதிப்பு இல்லை என்றும் அவர் கூறினார். பேரிடர் மீட்பு குழு SDRF, NDRF 18 குழுக்கள் எல்லா பகுதிக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு குழுவுக்கு 30 பேர் வீதம் எல்லா இடங்களும் இருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் 18,500 பேர் களப்பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மழையினுடைய தாக்கத்தை அரசாங்கம் சாமர்த்தியமாக, முன்னெச்சரிக்கையாக பணியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு வந்த 2,648 புகார்களில் 2,624 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மழை பாதிப்பு முழுமையாக நீங்கும் வரை உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் திரு ராமச்சந்திரன் கூறினார். இயற்கை பேரிடரை போல பாஜக எந்த நெறிமுறையும் இன்றி செயல்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். கேரளாவின் வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினர் பதவியை திரு ராகுல் காந்தி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு நடந்த இடைத்தேர்தலில் அபரிமிதமான வாக்கு வித்தியாசத்தில் திருமதி பிரியங்கா வெற்றி பெற்றார். கடந்த மாதம் 28ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு கேரள பெண்கள் போல பாரம்பரிய கசவு சேலை உடுத்தி வந்த அவர் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அதன்பின் 2 நாள் பயணமாக வயநாடு தொகுதிக்கு சென்ற அவர் கோழிக்கோடு மாவட்டம் முக்கம் என்ற இடத்தில் திரளானோர் மத்தியில் பேசினார். தம்மை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி தெரிவித்த திருமதி பிரியங்கா வயநாடு மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதுடன் அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி எடுக்க உள்ளதாக கூறினார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுடன் பாஜகவை ஒப்பிட்டு பேசிய அவர் ஜனநாயக நெறிமுறைகளை மதிக்காமல் அக்கட்சி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். In many ways, the political challenges we face today are like that landslide. There are no rules, there is no explanation, and the behavior of the ruling party, the behavior of the BJP knows no democratic norms. சகோதரியுடன் வந்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பேசுகையில் நண்பரான தொழிலதிபர் அதானிக்கு ஆதரவாக செயல்படும் பிரதமர் திரு மோடி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களின் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்துவதாக கூறினார். Prime Minister Modi says doesn't matter if Adani has been
indicted in the United States, has been called a criminal in the United States. In India, we will not indict him. The Indian Constitution says, treat all people in India, all regions in India, all states in India fairly. Prime Minister of India says, regardless of what tragedy Wayanad has faced, I will not give them the support that is their due. 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் தமது சகோதரி வென்றுள்ளது பற்றி குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி பதிவான 9.5 லட்சம் வாக்குகளில் 6.5 லட்சம் வாக்குகளை திருமதி பிரியங்கா பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களது இதயங்களில் அவர் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களித்தவர்கள் கூட திருமதி பிரியங்காவுக்கு வாக்களித்திருக்கலாமே என்று எண்ணுவார்கள் என்றும் கூறினார். இலங்கையில் ஃபெஞ்சல் புயலின் தாக்கத்தால் 15 உயிர்கள் பலியான நிலையில் 4.5 லட்சம் பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை தாக்கும் என முதலில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புயல் தாக்காத போதிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததில் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. குருநெகலா மாவட்டத்தில் ஓடும் தெதரு ஆற்றில் வெள்ளம் பொங்கி பாய்கிறது. அம்மாவட்டத்தின் பல பகுதிகள் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி காயமடைந்தவர்களை ஹெலிகாப்டர் மூலம் விமானப்படையினர் மீட்டனர். பொலனறுவையில் பலத்த மழையால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை பௌத்த கோயிலும் தண்ணீரில் மூழ்கி போய் உள்ளது. பல்வேறு பகுதிகளில் சாலைகள் ஏரி போல மாறியுள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. ரயில் பாதைகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தொடர்வண்டி பயணம் கப்பலில் செல்லும் அனுபவமாக மாறியுள்ளது. தலைநகர் கொழும்பு, பொலனறுவை உள்ளிட்ட இடங்களில் வெள்ளப்பகுதிகளில் சிக்கியவர்களை கடற்படையினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கிய மீனவர்களின் படகுகளையும் மீட்க அவர்கள் உதவி வருகின்றனர். கிழக்கு மாகாணம் சம்மாந்துறை நகரில் பள்ளியிலிருந்து டிராக்டரில் 11 மாணவர்கள் வீடு திரும்பிய போது அந்த வாகனம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் 6 பேர் பலியாகினர். பேருந்து இல்லாததால் டிராக்டரில் பயணிக்குமாறு மாணவர்களிடம் கூறிய புகாரில் பள்ளி முதல்வரும் ஆசிரியரும் ஒருவர் கைது செய்யப்பட்டனர். இலங்கையில் கனமழை வெள்ளத்தால் மேலும் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளம் காரணமாக 4,50,000 பேர் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். ஆறுகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்தை விட குறைய ஆரம்பித்துள்ளது. எனினும் அதி கனமழை தொடரும் என்று அந்நாட்டு வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மாநில அரசின் கருத்துக்களை பெற்றதாக மத்திய அரசு தவறான தகவலை அளித்திருப்பதாக அமைச்சர் திரு துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எந்த சுரங்கப் பணிக்கும் தமிழக அரசு அனுமதி அளிக்காது என்று உறுதியளித்து இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதை ஏற்று மேலூர் பகுதி மக்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டுள்ளதாக திரு துரைமுருகன் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முக்கிய கனிம வளங்களை ஏலம் விடுவது தொடர்பாக கனிம கொள்கையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை மத்திய அரசு தெரிவித்த உடனேயே அக்டோபர் 3ஆம் தேதி மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு தாம் எழுதிய கடிதத்தில் தமிழக அரசின் எதிர்ப்பை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர் அளித்த பதிலில் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு எதிர்ப்புகளை நிராகரித்ததாக திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேலூர் அருகே உத்தேசிக்கப்பட்டுள்ள அரிட்டாப்பட்டி பகுதியானது பல்லுயிர் பெருக்க வரலாற்று தரம் என்பதை சுட்டிக்காட்டியதை கருத்தில் கொள்ளாத மத்திய அரசு டங்ஸ்டன் உரிமத்தை தனியார் நிறுவனத்திற்கு அளித்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மக்களின் எதிர்ப்பையும் முதலமைச்சரின் உறுதியான நிலைப்பாட்டையும் கண்டு மிரண்ட மத்திய அரசும் அதனோடு சேர்ந்து இரட்டை வேடம் போடும் கட்சிகளும் மக்களின் கவனத்தை திசை திருப்ப சுரங்க ஏலத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் தெரிவித்ததாக பொய் செய்திகளை பரப்பி வருவதாக திரு துரைமுருகன் கூறியுள்ளார். இந்த வதந்திகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சரை நியமிப்பதற்கான வரைவு சட்டத்திருத்த முன்வடிவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் துணைவேந்தர் நியமனங்களில் அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கர்நாடக மாநில ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக உள்ள ஆளுநரின் அதிகாரத்தை முதலமைச்சருக்கு மாற்றுவதற்கான வரைவு சட்டத்திருத்த முன்வடிவுக்கு கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதை செய்தியாளர்களிடம் தெரிவித்த சட்ட அமைச்சர் திரு HK பாட்டீல், வரும் சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த சட்டத்திருத்த முன்வடிவு நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாகும் என்று கூறினார்.
சபரிமலையில் மண்டல பூஜை நடந்து வரும் நிலையில் 12 நாட்களில் கடந்த ஆண்டை விட 16 கோடி ரூபாய் வருமானம் அதிகமாக கிடைத்துள்ளது. மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 12 நாட்களில் கோயில் வருமானம் 63 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 47 கோடியே 12 லட்சம் ரூபாயாக வருமானம் இருந்தது. இந்த ஆண்டு வருமானம் 16 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. பிரசாதங்களான அப்பம் விற்பனையில் 3 கோடியே 53 லட்சம் ரூபாய், அரவணை விற்பனையில் 28 கோடியே 93 லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. பக்தர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 5,53,000 இருந்தது. இந்த ஆண்டு 9,13,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். இதேபோல பழனி முருகன் கோயிலிலும் வருமானம் அதிகரித்துள்ளது. அங்கு கடந்த ஆண்டு ஜூலை முதல் நவம்பர் வரை 11,5 கோடி ரூபாய்க்கு பஞ்சாமிர்தம் விற்பனையானது. இந்த ஆண்டு அதே 5 மாதங்களில் 4,5 கோடி ரூபாய் அதிகமாக 16 கோடி ரூபாய்க்கு பஞ்சாமிர்தம் விற்பனையாகி உள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 104 வயது முதியவருக்கு உச்சநீதிமன்றம் பரோல் வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தை சேர்ந்த ரஷித் சந்திர மண்டல் என்ற அவருக்கு 1988ஆம் ஆண்டு நடந்த கொலை தொடர்பான வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு 68 வயது. தண்டனைக்கு எதிரான சந்திரமண்டலின் மேல்முறையீட்டை 2018ஆம் ஆண்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தற்போது 104வது பிறந்த நாளை கொண்டாட உள்ள நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிபந்தனைகளின் பேரில் விசாரணை நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் அல்லது பரோல் வழங்கலாம் என உத்தரவிட்டனர். கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சவந்த் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி வந்த மின்னஞ்சல் முகவரி மர்ம நபர்களால் முடக்கப்பட்டது. கடந்த 19ஆம் தேதி முடக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை 5 மணி நேரத்தில் மீட்டதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். தமிழக மீனவர் பிரச்சனையை மனிதாபிமானம் மற்றும் வாழ்வாதார பிரச்சனையாக கருத வேண்டும் என்று இலங்கை அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதலை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மாநிலங்களவையில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ எழுத்து மூலமாக எழுப்பிய கேள்விக்கு வெளிவிவகாரத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ளார். மீனவர்கள் மீது எந்த சூழ்நிலையிலும் பலாத்காரத்தை பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களின் தேவை அதிகம் இருப்பதாக கூறிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புயல் காரணமாக மாமல்லபுரத்தில் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளதால் கடற்கரை கோவில், வெண்ணெய் உருண்டை பாறை, 5 ரதம் உள்ளிட்ட பகுதிகளை போலாந்து சுற்றுலா பயணிகள் வெளியில் இருந்து பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பினர். சுற்றுலா தலங்களை அருகில் சென்று பார்வையிட அனுமதிக்கப்படாததால் வருத்தமடைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். அபராத தொகை இல்லாமல் மின்கட்டணம் செலுத்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மின் கட்டணம் செலுத்துவதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு நேற்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டிய மின் நுகர்வோர்கள் அபராதம் இன்றி 10ஆம் தேதி வரை செலுத்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகத்தை மிரட்டிய பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே நள்ளிரவில் கரையை கடந்தது. சென்னையில் மழை நிவாரண பணிகளில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் ஈடுபட்டு வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இயற்கை பேரிடரை போல பாஜக எந்த நெறிமுறையும் இன்றி செயல்படுவதாக பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.